ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரீன் டிசைனர். எனக்கு வந்து ஒரு சுடிதாருடைய போட் நெக் டிசைன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய நீடில் பார்த்தீங்கன்னா நம்பர் 12 எடுத்திருக்கேன். சரி த்ரெட் எல்லாமே வந்து இந்த நீடில்ஸ் மூலமாக தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். சரி த்ரெட் எல்லாம் நம்மளுக்கு பிகினர்ஸ் எல்லாமே நீங்கள் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பிராண்டை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நம்ம ட்ரா பண்ண அந்த லைன்ஸ் மேலேயே தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸ் அண்ட் தென் த்ரெட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த நீடிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் செயின் வந்து அப்படியே வந்து டர்ன் பண்ணிவிட்டு டபுள் செயின் வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். ப்ரீவியஸாக நம்ம போட்டிருக்க அந்த ஜரி த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த செகண்ட் லைனும் நமக்கு வரணும். ரெண்டும் வந்து டச் ஆகிற மாதிரி நம்ம இந்த டபுள் லைன் வந்து ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் லைன் வந்து சுகர் பீட் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரிசோ பேண்ட். அந்த நீடில்ஸ் வந்து அயன் நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்குவிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பீட்ஸோடைய கலர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வந்து ஸ்குவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் ஜரி த்ரெட் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நல்லா நெருக்கமாக அந்த லைன்ஸை வந்து டச் பண்ணுற மாதிரியே தான் நம்ம வந்து பீட்ஸ் லைனும் ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, ஒரு சுடிதாருடைய நெக் டிசைன் தான். அந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா, போட் நெக் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த போட் நெக்கில் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் தென் சிம்பிள். பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த டிசைனை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து பீட் ஒர்க் முடிச்சுட்டேன். பீட் ஒர்க் முடிச்சுட்டு அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து டேப்பை வச்சு நம்ம 1 இன்ச்சஸ் கேப்பை வந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அந்த வளைவு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேப்பை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் லைன் வந்து இதுக்கு இன்பிட்வீனில் இருக்க லைனை வந்து மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுக்கு 2 டாட்ஸ்க்கும் நடுவில் எடுத்து ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சஸ் அடுத்த மிடில் வரணும். ஸோ இதே மாதிரி மிடில் எல்லா டாட்ஸுமே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணணும். நம்ம மார்க் பண்ண அந்த டாட்ஸில் வந்து க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளோ யூஸ் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல நம்ம டாட் இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம க்ளோ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைனில் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதர் லைனை ஸ்டிக் பண்ண போகிறோம். என்ன ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளாஸ்டிக் மிரர் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் மிரரை அந்த க்ளோ மேலே நம்ம வச்சுட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல க்ளோ அப்ளை பண்ணமோ அங்கே எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் மிரரை வந்து 1 பை 1 நம்ம வந்து ஃபிட் பண்ணிகிட்டே வரலாம். இதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த டாட்ஸ்லேயும் வந்து க்ளோ அப்ளை பண்ணி நம்ம மிரரை வந்து ஸ்டிக் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ண அந்த டாட்டுக்கு கீழே தான் வந்து க்ளோ வைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து மிரர் வந்து ஸ்டிக் பண்ணும்பொழுது நமக்கு அதில் இருக்க கேப்ஸ் வந்து ஒன்று போல் நமக்கு கிடைக்கும். செகண்ட் லைனில் நம்ம ஸ்டிக் பண்ணும்பொழுது அதனுடைய கேப்ஸை கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். நம்மளுடைய மிரர் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க அந்த லைன்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ரவுண்டு, அதாவது அந்த மிரருடைய ரவுண்டை வந்து நம்ம த்ரெட் ஒர்க் கொடுக்காம ஜஸ்ட் 1 லைன் வந்து பீட் ஒர்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி மிரர் வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் மிரரை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா மிரர் வந்து சில பேருக்கு வந்து கையில் வந்து கீறுது, இல்லை ஒரு மாதிரி வந்து இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறவங்க நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் மிரரை யூஸ் பண்ணும்பொழுது டிசைனும் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் எந்த விதமான அன்கம்ஃபர்டபுள் ஃபீலும் இருக்காது. நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க அந்த மிரருக்கு பக்கத்தில் ஜஸ்ட் அந்த பீட் வந்து அது மேலே வந்து டச் ஆகுற மாதிரி நம்ம நெருக்கமாக வந்து பீட் ஒர்க் கொடுத்துட்டே வரணும். அந்த ரவுண்ட் ஷேப்பில் எக்ஸாக்டாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நீங்கள் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மிரர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் தென் வெரி ஈஸியான ஒரு டிசைனு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து சுடிதார் மட்டும் இல்லை, நம்ம ப்ளவுஸ் டிசைனாகவும் வந்து இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் எனக்கு வந்து பீட் ஒர்க் தான் தெரியும், சரி த்ரெட் ஒர்க் தான் இப்போ தான் நான் வந்து பேசிக் கற்றுட்ருக்கேன் அப்படின்றவங்க கூட இந்த டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு மிரர்லேயும் வந்து நம்ம பீடு கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எண்டில் வந்து எண்ணாட் போட்டுட்டு தான் அடுத்த வந்து மிரரை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மிரருக்கு நடுவில் இருக்க இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து நான் 3 சைஸ் பீடை வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த டிசைனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்ஸில் வந்து நம்ம 3 சைஸ் பீடை வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் பீடாக தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பீடையுமே வந்து நான் எண்ணாட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு மிரருக்கும் நடுவில் இருக்க கரெக்டான பாயிண்ட்டை எடுத்து நம்ம வந்து இந்த 3 சைஸ் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம். 3 சைஸ் பீடோடைய பிராண்டெல்லாம் கிடையாது. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டல் கோல்டு எடுத்து தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பிகினர்ஸ் வந்து ஆரி ஒர்க் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு டிசைனை பார்க்கும்பொழுது அதே டிசைனை நீங்கள் ஒர்க் பண்ணாமல் உங்களுடைய இன்னோவேட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைனை வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு ஆரி ஒர்க் பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு லேடிஸாக இருக்கட்டும், தனக்கு என்ன விருப்பமோ அதை கண்டிப்பாக அவங்க செய்யணும். அது வந்து டெய்லரிங்காக இருக்கலாம், இல்லை ஆரி ஒர்க்காக இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ் வந்து ஓன் ஏர்னிங் இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிருக்கோம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.